உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன திரும்ப விக்கிற? என்னாச்சு? நானா பண்றேன். விக்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து விக்கல் வரக்கூடாது தானா? வர விக்கல வராத நான் சொல்ல முடியும். சரி இரு நான் வரேன். தானா இந்த ஒரு வாய் சாப்பிடு, விக்கல் நின்னு போயிடும். இதுன்னு வெறும் சாப்பாடா இருக்கு. அதுக்கு குழம்பு கூட்டு பொரி எல்லாமா போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சாப்பிடுதானா? நிறைய அள்ளி போடு. சாப்பிடு, இன்னொரு வாய் சாப்பிடு. நின்றுச்சா? என்ன ஓகேவா? பாத்தியா விக்கல் நின்றுச்சு. அதான் பாரு, இன்னும் விக்கல் நிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிருந்தானா? இல்லதானா, தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டே இருந்தா அதிர்ச்சி ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ச்சியில விக்கல் நின்றுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு, அதான். ஏன்பா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? உயிர் பொழைச்சு வந்திருக்க. உனக்கு ஆயுசு கெட்டிதான். சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருத்தரை பார்த்தாலே அவங்களோட ஜாதகத்தையே நான் சொல்லிடுவேன்ப்பா. ஈசன் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். ஊருக்கே நியாயம் சொல்ற நீதிமான் இருக்கிற வீடுன்னு உள்ள வரும்போதே தெரிஞ்சது. நல்லா பயிற்சி எடுக்கிறியாமா? உனக்கு பெரிய வீராங்கனையா வரணும்னு ஆசை இல்ல? ஆமா சாமி, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் முகத்திலேயே சாமுத்திரிகா லட்சணமே சொல்லுதேம்மா. நீ கண்டிப்பா பெருசா சாதிச்சு பெத்தவங்களுக்கு பேர் சேர்ப்ப. என்னம்மா, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு கழகம் வெளியே இருந்து வர வேண்டாம். அதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே. கேட்டீங்களா? இன்னும் மாறல. சாமி, எல்லாத்தையும் சரியா புட்டு புட்டு வைக்கிறீங்களே. நான் சொல்லலப்பா, ஏன் அப்ப ஈசன் என்ன சொல்ல வைக்கிறான். ஜானகி, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. ஐயோ, மறந்தே போயிட்டேன், இந்த வந்துடுறேன். உனக்கு சமீபத்துல தானே பார்வை போச்சு. ஐயோ அண்ணி, கண்டுபிடிச்சிட்டு போறாரு. மாட்டிக்கு போறோம். கவலைப்படாதம்மா, உனக்கு சீக்கிரமா பார்வை வந்துடும். நல்லா இருந்த பொண்ணுதான் சாமி, ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன். நீங்க சொன்ன வாக்க தவறாதவர்னு உங்க முகமே சொல்லுதே. கண்டிப்பா உங்க வாக்கும் நடக்கும். ஒரு நல்ல இடத்துல இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே என் கடமை முடிஞ்சிடும். சுவாமி, பொண்ணுக்கு பார்வை எப்ப வரும்னு நீங்க சொல்ல முடியுங்களா? கடவுளால ஆகாதது எதுவுமே இல்லப்பா. கண்டிப்பா பார்வை வரும். நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா சீக்கிரமே பார்வை வந்துடும். ஏமா, அந்த பரிகாரத்தை நீ பண்ணுவியா? பார்வை வரும்னா
கண்டிப்பா பண்ணிடலாமே. என்ன சாரு? சாரு அதான் சாமி சொல்றாரு பரிகாரம் பண்ணா சரியாயிடும்னு. ஏய் பார்வதி, சாருகிட்ட சொல்லு. அதான் சுவாமி பரிகாரம் பண்ணா கண்ணு தெரியும்னு சொல்றாருல்ல, அப்ப அந்த பரிகாரத்தை உடனே பண்ணிட வேண்டியதானே? ஆமாங்க, பண்ணலாம். என்ன நீ பண்ணலாம்ல? முட்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். முட்டி போட்டா? அதுவும் உப்பு மேல முட்டி போட்டு பண்ணணும். உப்பு மேலையா? ம். ஆமா பத்மா, இப்படி ஒரு பரிகாரத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் கோயில்ல கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. சுவாமி, அந்த பரிகாரத்தை பண்ணா பார்வை வந்துரும்ல? இன்னும் இருக்குப்பா. அடிப்பிரதட்சணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 கையில பூச்சட்டியை ஏந்தி கோயில சுத்தி வரணும். சாமி, பூச்சட்டினா இந்த சட்டியில பூவெல்லாம் வச்சு. ஐயோ மாமா, பூச்சட்டினா அவரு தீச்சட்டி எடுக்கிறத சொல்றாரு. ஐயோ, தீச்சட்டி எடுக்கணுமா? அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை 3 சுத்து சுத்தி வந்து விளக்கேத்தி வச்சா அந்த அம்மன் மனசு இறங்கி வந்து உனக்கு பார்வை கொடுப்பாமா. அப்பா, நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, அப்ப நானும் வரேன், போலாம். அண்ணா, நீங்க எதுக்குண்ணே? தனா போட்டியில ஜெயிக்கணும்னு கோவிலுக்காக சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிருந்து அது விஷயமா கோவில் நிர்வாக ஆளுங்க கிட்ட பேசணும். பெரியம்மா, நீங்களும் வாங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த சாமியார் சொன்னாருல்ல இன்னைக்கு விசேஷமான நாள்னு. ஆமா மாயா, கோயிலுக்கு போனா நல்லது தானே, போலாம். அப்படியே சாரு பண்ற பரிகாரத்தையும் பார்க்கலாம். அம்மாடி, அவ என்ன வித்த காட்டவா போறா? பரிகாரம்மா. இல்ல மாமா, பரிகாரம் பண்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, அதான். அப்படியா? சரி, அப்படின்னா நானும் வர்றேன். ஆ? சரிங்க மாமா. டேய் சீனு, நீயும் கிளம்புடா. சரிப்பா. அண்ணா, ம். பரிகாரத்தை இன்னைக்கே பண்ணணுமாண்ணே? இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்ல? பத்மா, இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே பண்ணணும்னு தானே சாமி சொன்னாரு. பத்மா, இன்னைக்கே எல்லாம் பண்ணிடலாம். சரிங்கண்ணே, வாங்க. வா. அத்தை, தரையில முட்டி போட்டு நடந்தாலே நடக்க முடியாது. இதுல உப்பு மேல வர கால் மொத்தமா போயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஷோ, கொஞ்சம் அமைதியா இருச்சாரு, வேற வழி இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.